சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படிலாம் அவசரப்பட முடியுமா? அப்புறம் எப்படி ராஷ்மிகா மந்தான மாதிரி ஆகுறது? நீ வேறமா, மத்தியான சோத்துக்கு எனக்கு ரசத்தை போட்டு மண்டுனா போதுமா? ரொம்ப பேசுன, அப்புறம் வாயில மேக்கப் போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா நில்லுங்கக்கா. நில்லுடி. அக்கா நில்லுங்கக்கா. பையனை எதுக்கு நீ கூட்டிட்டு ஓடுற? சீக்கிரம் வா. நில்லுங்கக்கா. ரோஹிணி புடி அவள. என்னடி? புடிங்க அவள. ஹா? அக்கா புடி அவள. அக்கா நில்லுங்க. அக்கா நில்லுங்க. வா வா. ஏய் சீக்கிரம் வா. நில்லு நில்லு நில்லு. ஏய் நில்லு நில்லு நில்லு. புடிங்க அவள. ஏய் சீக்கிரம் வாடி. நில்லாத. எங்க ஓடுற? ஏய் சீக்கிரம் வா. புடி. அக்கா என்னங்கக்கா ஆச்சு? எந்திரிக்கா. உங்களே பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? வாங்க அக்கா புடிச்சல வாங்க. அக்கா முன்னாடி ஓடுறாங்க பாருங்க. வாங்க புடிச்சல வாங்க. வாங்க ஓடுங்க ஓடுங்க. புடிங்க. விட்றாதடி, நான் என் மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். புடிங்க. அக்கா நில்லுங்க. நில்லுடி. ஐயோ போற. அவள விட்டுட்டு போடி. யார் சொன்னது? யாரா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க சார். எஸ் சார், எஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். அவங்க கிட்ட நீங்களே பேசி பாருங்க. அவங்க லாயரை கூட்டிட்டு வந்து பேசினாங்க. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்மா? இந்த சின்ன பையனை ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணி வேலை வாங்குறாங்க சார். அப்படியா? கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நோ சார், இனிமே தான் எழுதணும். பேப்பர் கொடுங்க. சரிம்மா. உன்னை வெச்சுனா. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கீழே தள்ளி விட்டு வருவேன்? பாருங்க சார், உங்க முன்னாடியே என்ன அடிக்க வராங்க. ஏய் உன்னை அவ அடிக்காம விட்டாலேன்னு சந்தோஷப்பட. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இனிமே இங்க இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. என்னன்னா என்ன? என்ன பிரச்சனை? நீங்களே கேளுங்க மேடம். இந்த சின்ன பையனை வச்சு இந்த பொண்ணுங்க வேலை வாங்குறாங்க. சைல்ட் லேபர் சட்டப்படி தப்பு. தோ இதுங்க எல்லாம் கூட்டு. இவங்க ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுங்க மேடம். தள்ளிட்டா போச்சு. கான்ஸ்டபிள் மேடம், லாக்அப் திறந்து இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. சரிங்க மேடம். மேடம் என்ன மேடம்? என் அக்கா தங்கச்சி மேலேயே வந்து என்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்ன சொல்றீங்க மேடம்? இன்னைக்கு லாக்அப்ல உனக்கு மண்டை கபடி இருக்கும்னு சொல்றேன். ராகினி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கறியா? எதுக்கு? நான் லாக்அப்ல வச்சு லைட்டிங் பண்ணிக்கிறேன். இவள அடிக்கிறதா லைவா ஷூட் பண்ணி டெய்லி போட்டு பார்க்கணும்க்கா. ஏய் நீ அடிக்கிற அடியில முட்டி பேந்து ரத்தம் தெறிக்குதுன்னா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. கான்ஸ்டபிள் மேடம், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூக்கி உள்ள போடுங்க. என் மேல கைய வச்சிருவீங்களா? என் மேல கை வச்சா உங்க யூனிஃபார்ம் தெரிச்சிரும். காலம் பூரா கம்பி என்ன வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? கை வைங்க. எங்க வந்து என்ன பேசுற? சாதாரண சப் இன்ஸ்பெக்டருக்கே இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது நான் யாருன்னு தெரியுமா? யாரு? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் வசந்தி தெரியுமா? அவங்களோட பொண்ணு தான் நான். நர்மதா LLM மாஸ்டர் ஆஃப் லா. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
போற பையனை வேலை வாங்குறது சைல்ட் லேபர், சட்டப்படி தப்பு. அதுக்கு 3 வருஷம் 6 மாசம் பிளஸ் 35,000 அபராதத்தோட தண்டனை இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த என்ன உங்க அக்காவும் தங்கச்சியும் மிரட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கே தெரியும். தெரியலன்னா நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சரி, அவங்கள விடுங்க. ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த என்ன மிரட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன தண்டனைங்கிறது வேண்டாம் வேண்டாம், அத எங்க அம்மா பாத்துப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் வசந்தி கிட்ட பதில சொல்லிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த பையனுக்கு நீதி வேணும். என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் எடுத்தேன், அது தப்பா? ஷார்ட் பிலிம் எடுத்தது தப்பு இல்ல. படிக்கிற பையனை ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணீங்கல்ல, அதான் தப்பு. அக்கா, படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போகாம நடிக்க வந்தாங்களே பேபி சாலினி, அது தப்பா? அப்படி அவங்க நடிக்க மாட்டேன் படிக்கத்தான் போவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி நம்ம தலை அஜித்தை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? புரியாம பேசுறீங்க? உங்க அக்கா தங்கச்சி கூட கம்மியா தான் தண்டனை கிடைக்கும். ஆனா இவனுக்கு ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். இவங்க 2 பேர் மேலயும் எஃப்ஐஆர் போட்டு இப்பவே உள்ள தள்ளுறீங்களா? இல்ல மொத்த மீடியாவையும் கொண்டு வந்து இங்க இறக்கட்டுமா? அட இருமா, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற?